வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடலும் நம்ம என்ன update பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணிட்டோம். இது 4வது கொஸ்டின் பேங்க். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய எந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. இது அக்டோபர் 2020 1/10/2020 நடைபெற்ற பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி +1 ஜுவாலஜிக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் 15 1 மார்க் கேட்டிருப்பாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக்லேருந்து 10 கேட்பாங்க. 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியராக கேட்பாங்க. அதனால் இருக்கக்கூடிய 1 மார்க்குமே வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாம் ரிப்பீட் ஆகும். அதனால் இதில் இருக்கக்கூடிய எந்த கொஸ்டினுமே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் படிக்கணும் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜின்னு சொல்லி அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும் ஜுவாலஜின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நம்ம இதில் மெயினாக 2 மார்க் 3 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க்கையாவது வந்து படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விடுபட்ட இடங்களான PQRSஐ அட்டவணையிலிருந்து கண்டுபிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் அவுட் ஃபார் PQRS ஃப்ரம் த கிவன் டேப்லேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா போலி உடற்குழியினை விட உண்மையான உடற்குழி எந்த வகையில் மேலானது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயனற்ற இடம் சிறுகுறிப்பு வரைக. டெட் ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க. சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் 3 ஹார்மோன் பெயர்கள் யாவை? நேம் த 3 மெயின் ஹார்மோன்ஸ் தட் இன்வால்வ் இன் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் ரீனல் ஃபங்க்ஷன். எலும்பு தசைகளை விளக்கும் போது வரியுடைய என்பது எதை குறிக்கிறது? When describing for skeletal muscles, how does for stated mean? கணைய சுரப்பியை உடலில் இருந்து நீக்கினால் ஏற்படும் விளைவுகளை நிறுவுக. Predict the effects of removal of pancreas from human. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 syndrome என்றால் என்ன? What is 6 syndrome? அடுத்து பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பார்ட்ஸ் குறிக்கணும். ஸோ ஐயோட டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் குழுமம் மீன் பண்ணையில் பார்வையிட செல்கையில் கட்லா, ரோகு, சிர்சைனா, மிர்கோலா போன்ற மீன்களை ஒரே குளத்தில் வளர்ப்பதை கண்டனர். அம்மாணவர்கள் கவனித்த மீன் வளர்ப்பு முறையின் பெயரினை எழுதுக. அம்மீன் வளர்ப்பு முறையில் உள்ள நன்மைகள் 2 குறிப்பிடுக. A group of students visited from the fish farm whereby they found the கட்லா, ரோகு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிர்சைனா the culture is same pond. The name of the type of fishing farming observed for the students mention in it 2 advantages of such a farming for the system. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு. ஸோ இந்த 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கம்பல்சரி கொஸ்டினுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். 6 × 3 18. இதில் 33 ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு 3 மார்க் பார்க்கலாம். சிற்றினங்களை கண்டறியும் தானியங்கி கருவிகள் பற்றி விளக்குக. டிஸ்கிரைப் த ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பயாப்சி ஆட்டாப்சினை வேறுபடுத்துக. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பயாப்சி அண்ட் ஆட்டாப்சி. அடுத்து டிடிடி பறவைகளின் முட்டைகளில் ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி எழுதுக. ஹவு டஸ் த டிடிடி அஃபெக்ட்ஸ் இன் ஃபார் பேர்ட்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலில் உருவாகும் பித்தநீரில் செரிமான நொதிகள் ஏதும் இல்லை. ஆனால் செரித்தல் சரியாக நடைபெற பித்தநீர் அவசியமாகிறது, குறிப்பாக கொழுப்பு. பித்தநீரில் உள்ள பொருட்கள் யாவை? கொழுப்பு மற்றும் பிற ஊட்டப் பொருட்கள் செரித்தலின் போது நீர் எவ்வாறு உதவுகிறது? அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரூ த பிலி ஜூஸ் இஸ் ஃபார் லிவர் ஆஸ் ஏ டைஜஸ்டிவ் என்சைம் பட் இஸ் ஏ வெரி எசென்ஷியல் ப்ராப்பர் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஃபுட் எஸ்பெஷலி ஃபார் ஃபேட். டிஸ்கஸ் த ஃபாலோயிங். அதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் பிலி, ஹவு டஸ் த ஹெல்ப் ஆஃப் டைஜஷன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஆஃப் த நியூட்ரிஷன் ஃபுட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது? வை த நிமோனியா கன்சிடர்ட் ஆஸ் எ டேஞ்சரஸ் டிசீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரோட்ட பெருக்கம் மற்றும் எதிரோட்ட பரிமாற்றத்திற்கிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை எழுதுக. டிஸ்கஸ் த சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஃபார் கவுண்டர் கரண்ட் அண்ட் மல்டிபோலார் கவுண்டர்ஸ் கரண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா முனைப்பீக்க மீட்சி முடிவில் நரம்பு உரையானது உச்ச முனைப்பீக்கத்தை பெறுகிறது ஏன்? அதாவது பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் ரீபோலரைசேஷன் நவ் மெம்பரைன் ஃபார் கெட்ஸ் த ஹைப்போபோலரைஸ்டு ஒய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விவரி. டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் கிட்னிஸ் ஆன் எண்டோகிரைன் கிளாண்ட். புறாக்களின் புறச்சட்டகம் எவ்வாறு அவைகளின் பறத்தல் வாழ்விற்கு பொருத்தமாக உள்ளது? ஹவ் இஸ் எக்ஸோஸ்கெலட்டன்ஸ் ஆஃப் பிஜன் சூட்டபிள் ஃபார் த ஏரியல் லைஃப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஸ்டின் எந்த சாப்டரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து அதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ இதில் 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம்.
5 × 5 25. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளறிதல் பண்புடைய தொகுதிகளை கண்டுபிடி, அத்தொகுதியினை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ இதில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு திசு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் ஏரலோர் டிஷ்யூ இருக்கும், அடிப்போஸ் டிஷ்யூக்கு அடுத்து என்ன வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து எப்பவுமே டேரெக்டாக இருக்காது, இன்டேரக்டாக தான் இருக்கும். அதனால் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக வந்து வாசித்து பழகிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரப்பான் பூச்சியின் செரிமான மண்டலத்தை தகுந்த படத்துடன் விளக்குக, நிணநீர் பகுதி பொருட்கள் அல்லது அதன் பணிகளை விளக்குக, டிஸ்கிரைப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் வித் த நீட் ஸ்கெட்ச், எக்ஸ்பிளைன் த காம்போசிஷன் ஆஃப் லிம்ப் அண்ட் இஸ் எ ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு ஏற்படும் விதம் மற்றும் எலும்பு முறிவு குணமாகுதல் பற்றி விவரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிய திசுக்களை இரத்த குழாய்கள் ஆய்வு செய்ய காந்த ஒத்திரவு நிலவுருவாக்கம் எம்ஆர்ஐ ஏன் பயன்படுத்தப்படுகிறது, அதனுடைய மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. ரைட் அபவுட் த மெக்கானிசம் ஆஃப் ஹீலிங் ஃபார் த போன் ஃப்ராக்சர்ஸ், why the magnetic reserves for imaging for the techniques, the excellent sewing for the soft top tissues in blood vessels, list out the clinical significance it. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்து உணர்வு உறுப்புகளிலும் சுவை உணர்வு உறுப்பு மகிழூட்டக்கூடியது, உணர்வு உறுப்பை தெளிவான படத்துடன் விளக்குக. அல்லது மண்புழு உரமாக்கல் என்றால் என்ன, மண்புழு உரத்தின் நன்மைகளை பட்டியலிடுக. இது ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், இது நல்லா படிச்சுக்கோங்க. The sense of taste is considered as a most pleasurables of all senses of describe structures of receptors involved in diagram. What is vermicomposting, list out the advantages of vermicomposting. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா உன்னை ஊட்டச்சத்தாக்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உருவகப்படுத்திக்கொள், உன்னிடம் ஆரோக்கியமாக ஈடுபடுவதுடன் கூடிய ஒருவர் வருகிறார், அந்நபருக்கு கார்போஹைட்ரேட் புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் கலோரிகள் மதிப்பீட்டிற்கு எவ்வாறு விளக்கம் அளிப்பாய். ஸோ அந்த ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கார்பானிக் அண்ட் நைட்ரோஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்கு 3 மார்க்கு இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டயக்ராமு இதெல்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜியில் இம்பார்ட்டண்டான 2 மார்க் என்னென்ன படிக்கணும், 3 மார்க் என்னென்ன படிக்கணும், 5 மார்க் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜியில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், மறக்கா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய டயக்ராம் ஆகட்டும், கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் எல்லாத்தையுமே நல்லா பாருங்கள். ஸோ அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.